அதிமுகவினர் தாக்கினால் காங்கிரசாரும் திருப்பி தாக்குவார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர் ராஜாவுக்கு அவர் அளித்த நேர்காணலை பார்ப்போம். வன்முறையை கையில் எடுத்தார்கள் என்றால் கம்பை கொண்டு அடிப்பது, கல்லை எடுத்து வீசுவது என்று சொன்னால் பிறகு காங்கிரஸ்காரர்களும் அதே பாணியில் போராட்ட களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கும்போது நீங்களும் அதே பாணியில் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு விதமான தமிழகத்தில் ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக வன்முறையை தூண்டவே கூடாது. என்னை பொறுத்தவரையில் வன்முறை தூண்டுவதில் நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாகவே இல்லை. நாங்கள் கடந்த சில நாட்களாக மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். எங்கேயும் நாங்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக செய்தி கிடையாது. வன்முறை வேண்டாம் என்றுதான் எங்களுக்கு. ஆனால் ஒரே அடியாக நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம், அதனால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்கள் செய்து வன்முறையை தூண்டிவிட ஆரம்பித்தால் அதே வன்முறை மூலம் அவர்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். இல்ல, இதனால் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும். சட்டம் ஒழுங்கு கெடும். பிறகு ஏன் போலீசார் அவர்களை கல்லு தூக்கி அடிக்கவும், நேற்று சத்தியமூர்த்தி பவனிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போர்டை கீழே தள்ளுவதற்கும் ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? ஆகவே போலீசார் சட்டத்தை மீறுகின்றவர்கள் மீது, வன்முறையில் ஈடுபடுகின்றவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு மட்டுமல்ல, தீய சக்திகளை ஒடுக்க என்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். அதற்கு வன்முறை தான் தீர்வு என்றால் அதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக. காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு அமைதியான கட்சி, அமைதியான அறப்போராட்டங்கள் நடத்தக்கூடிய கட்சி. ஆரம்ப காலத்தில் இருந்த சுதந்திர போராட்டம் அப்படி இருக்கும்போது அவங்க வன்முறை பண்ணா நாங்களும் வன்முறை பண்ணுவோம். நீங்க வேற என்ன செய்ய சொல்றோம்? அவங்க கல் அடிச்சா நாங்க என்ன காந்தி இயேசு கிறிஸ்து போலையா? இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் திருப்பி காணுங்க. ஏதோ பொறுமையை கொஞ்சம் காப்போம். அளவுக்கு மீறி போய்விட்டது என்று சொன்னால் எங்களுக்கு வேற என்ன வழி?